மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த கட்சி கண்டிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும். இல்லாவற்றால் கட்சியினுடைய பதிவுக்கே ஆபத்து நேரும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். திமுக தலைமை இதை ஏற்றுக்கொண்டது. தீப்பெட்டி சின்னம் ஒரு புதிய சின்னம், போய் நிறுத்த முடியுமா என்று கேட்டார்கள். எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் தான் அதில் வேட்பாளராக திருச்சியிலே போட்டியிட்டவர். அவர்தான் இந்த சின்னத்தை தலைவரிடத்திலே சொல்லி அவர் அந்த சின்னத்தை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம், மக்களிடத்திலே புதிய சின்னம் போகுமா என்றெல்லாம் வாத பிரதிவாதங்கள் எழுந்தன. சில பேர் இதை மிக கடுமையாக கூட விமர்சித்தவர்கள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தீப்பெட்டி சின்னம் என்று திருச்சி தொகுதியிலே மக்களிடத்தில் சென்று மகத்தான வெற்றியை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட எங்களுடைய துரை வைகோ அவர்கள் பெற்றார்கள். எனவே அந்த நெருக்கடி, சின்னம் குறித்த நெருக்கடி இனி இருக்காது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம்.